இனி எந்த காலத்திலும் இந்தியாவின் தண்ணீரை பாகிஸ்தானால் ஒருபோதும் பெற முடியாது. ராஜஸ்தானில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. அடுத்த 2-3 தினங்களில் கேரளாவில் தொடங்கவுள்ள தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் சில பகுதிகளிலும் பரவக்கூடும். அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என வானிலை மையம் தகவல். மே 24, 25, 26 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வெள்ளிக்கிழமை அன்று அதிகபட்ச வெப்பநிலை 2-3 செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். மே 24 தேதி முதல் 26 தேதி வரையில் வெப்பம் சற்று தணிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. கர்நாடகாவில் உள்ள ராமநகரம் மாவட்டத்தின் பெயரை மாற்ற அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல். துணை முதல்வர் டி. கே. சிவக்குமாரின் சொந்த மாவட்டமான ராமநகரத்தின் பெயர் பெங்களூரு தெற்கு என மாற்ற முடிவு. ஆந்திராவில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்களுக்கு ஆலோசனை. முதியவர்கள், கர்ப்பிணிகள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என கூறப்படும் வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு உத்தரவு. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பதில் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் எப்படி விசாரிக்க முடியும் என்றும் கேள்வி. எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாலும் போதவில்லையா என திருச்சி டாஸ்மாக் மதுக்கடை ஊழியர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை முயற்சி. டாஸ்மாக் SRM, DM, AM மதுவிலக்கு பிரிவு இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் லஞ்ச பணத்தில் உல்லாசமாக வாழ்ந்தும் தொடர்ந்து மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. டிடி கொடுக்கல, க்ளோசிங் ஆர்டர் போட்டு நான் தடுத்தரவு நிப்பாட்டிடுவேன், பிடிச்சா நீ பண்ணிப்பா செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. ஆஃபீஸ்க்கு பேசினாங்க, டிஎம்மும் பேசினாங்க, ஏஎம்மும் பேசினாங்க. செந்தில் பாலாஜி டெண்டரில் எடுத்த பார்களை வாடகைக்கு எடுத்து நடத்துவதாக டாஸ்மாக் ஊழியர் தகவல். போன டெண்டரில் செந்தில் பாலாஜி என்ன டெண்டர் எடுத்தாரு, அவங்க தான் ஆல் ஓவர் டெண்டர் எடுத்தாங்க. டெண்டர் எடுத்ததில் எல்லாமே டிசிக்கு எல்லாமே வாடகைக்கு மாதிரி தான் எல்லாமே கடை நடத்திருக்கோம். எல்லா மூடி இருந்த பார்க்க சேர்த்து டெண்டர் அமௌண்ட் நான் கட்டிவிட்டேன். எக்ஸஸ் விற்பனை நடக்கும் மதுக்கடைகள் மற்றும் பார்களில் JP என்பவர் வசூல் வேட்டை நடத்தி அதிகாரிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாகவும் குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. DM, AM, JP, SRM ஒன்று அதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் காசு வாங்கிட்டு இந்த ஈஸ்வரத்தும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. உழைச்சி சம்பாதிக்கிற நாங்கள் சாவாங்க, இவங்கெல்லாம் ஊதாரிகரமா எல்லாமே உழைச்சி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு. சென்னை கீழப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள 7 மாடி கட்டிடம் ஒன்றில் மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் தவிப்பு. 3 மணி நேரத்திற்கு பின்னர் மின் விநியோகத்தை சீரமைத்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் 2 தேதி திறக்கப்படும் என்பதில் தற்போதைக்கு மாற்றம் இல்லை என்று தமிழக அரசு முடிவு. ஜூன் 2 தேதி அரசு பள்ளிகளை திறப்பதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு தொடக்க கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. 2 மாதங்களுக்கும் சேர்த்து 40.43 TMC தண்ணீரை வழங்க ஆணை. இந்திய விமான மற்றும் கடற்படைக்கு புதிய ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக DRDO தலைவர் சமீர் V. காமத் அறிவிப்பு. ட்ரோன்களை கண்டுபிடித்து அழிக்கும் புதிய ஆயுதங்களை அடுத்த 6 மாதத்திற்குள் படைகளில் இணைக்க உள்ளதாகவும் தகவல். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் விளைவாலேயே ஏற்பட்டது. அமெரிக்கா போன்ற சர்வதேச மத்தியஸ்தத்தால் மோதல் நிறுத்தப்படவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மீண்டும் திட்டவட்டம்.
நடுவானில் ஆலங்கட்டி மழையால் குலுங்கிய இண்டிகோ விமானம் பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்க அனுமதி கோரிய போது பாகிஸ்தான் மறுத்துவிட்டதாக தகவல். பயணிகள் உயிர்களுக்கு ஆபத்தான நிலையில் பாகிஸ்தான் நிராகரித்த நிலையில் பத்திரமாக ஸ்ரீநகரில் தரையிறக்கப்பட்டது. ஆதிபுருஷ் பட இயக்குநர் ஓம் ராவத் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் அப்துல் கலாம் வேடம் ஏற்கிறார் தனுஷ். மறைந்த குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாற்றை சினிமாவாக்க ஏற்பாடு.